Hi friends, welcome to Udiran TNPSC Academy. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 7ல் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஸோ அதுக்கு கீழே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நான் இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேர்த்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். 2014 25 போன குரூப் 4 குரூப் 2ல் என்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்ற வர இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 30+ கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. சரியா? ஸோ 30+ கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. எப்படி இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். அதிகமாக நம்ம இவருடைய நூல்கள் படிக்கணுமா, இவருடைய கூற்றுகள் படிக்கணுமா, அந்த மாதிரி நிறையா மேற்கோள்கள் படிக்கணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இவரை பற்றின ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகேயா? ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா துரைமாணிக்கம். ஓகே, துரைமாணிக்கம். ஓகே, இவருடைய பெற்றோர் பேர் என்ன அப்படின்னா துரைசாமி குஞ்சம்மாள். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படின்ற ஊரில் தான் இவர் பிறந்திருப்பார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 10/3/1933 11/6/1995 தான் இவருடைய காலம். ஓகேவா? இவருடைய முக்கியமான இதழ் அப்படின்னு பார்த்தோன்னா தென்மொழி. அதிகமாக இதான் கேட்பாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேவா? ஸோ இது 3 வருடங்களும் நோட் பண்ணிக்கோங்க. தென்மொழி 1959, தமிழ் சிட்டு அப்படின்றது ஒரு சிறுவர் இதழ் 1960, தமிழ் நிலம் அப்படின்றது 1982. ஓகேவா? ஸோ இது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவருக்கான சிறப்பு பெயர்கள். ஓகேயா? ஸோ என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று என்னென்னா பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்களே இவரை. ஸோ அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தினார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பாவலரேறு அப்படின்ற பேர் இவருக்கு யார் வச்சானா தேவநேய பாவாணர் இருக்கார்ல, அவர் தான் இந்த பேர் கொடுத்துருப்பார். தேவநேய பாவாணர் தான் இந்த பேர் இவருக்கு கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ இது ஒரு பேர். அடுத்து என்ன பேர் அப்படின்னா தனித்தமிழ் மறவர். ஓகேயா? இது யாரை குறிக்கும் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தான் குறிக்கும். தனித்தமிழ் மறவர். தமிழுக்காக நிறைய பாடல்கள் இது பண்ணி எழுதியிருப்பார். அடுத்து தற்கால நக்கீரர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இது இவருடைய சிறப்பு பெயர்கள். இன்னும் நிறைய பேர் இருக்குது, அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற ஒரு நூல் தமிழுக்கு ஒரு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? ஸோ இந்த லைனும் நல்லா படிச்சுக்கணும். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து உலகத்தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒன்று தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாணவர் பருவத்திலே குழந்தை அப்படின்ற ஒரு ஏடு ஒரு அப்படின்ற பெயரில் ஒரு கையெழுத்து ஏடு நடத்தியிருப்பார். அப்புறம் அருணமணி அப்படின்ற பெயரில் மலர்காடு அப்படின்ற ஒரு கையெழுத்து ஏடும் நடத்தியிருக்காரு. ஓகே, மலர்காடு. அடுத்து பார்த்தோன்னா மல்லிகை, பூக்காரி, இந்த மாதிரி பாவியங்கள் எல்லாமே மாணவர் பருவத்திலே இயற்றியிருக்கார். ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் 1950 சேலம் நகராட்சி கல்லூரியில் படிக்கிறப்ப தான் 1950 சேலமில் கல்லூரியில் படிக்கிறப்ப தான் அங்கே படிக்கிறப்ப தான் பாவாணர் தேவநேய பாவாணர் இருக்கல்ல, அவர் ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்பத்துலேருந்து தான் இவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா புதுச்சேரியில் அஞ்சல் துறையில் வேலை பார்த்துருப்பார். அப்போ புதுவையில் அஞ்சல் துறையில் வேலை பார்த்துருப்பார். அப்போ அங்கே வாக்கையில் பாரதிதாசனோட ரொம்ப நெருங்கிய நட்புள்ளவராக இருந்திருப்பார். ஸோ அவரையும் இவருக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று வேலூர் ஜெயிலில் போயிருப்பார். அந்த ஜெயிலில் இருக்கையில் தான் ஐஐ அப்படின்ற ஒரு காவியம் எழுதுவார். ஜெயிலில் இருக்கையில் தான்
ஐயை அப்படின்ற ஒரு காவியம் வந்து அதோட முதல் பகுதி எழுதியிருப்பார். அப்புறம் வந்து தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடுலாம் நடத்தியிருப்பார் 1972. அதுக்கப்புறம் வந்து அந்த பாவாணரோட அகரமுதலி தொகுப்புக்கு வந்து ஒரு பொருளுதவி செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருப்பார். இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து சென்னையில் மேடவாக்கத்தில் வந்து பாவலரேறு தமிழ் களம் அப்படின்னு ஒரு நினைவகம் வந்து இவருக்கு அமைச்சிருக்காங்க. 1995 வந்து இறந்துட்டார். ஓகேவா? ஸோ இதுதான் இவரை பற்றி ஒரு அவுட்லைனான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நூல்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, ஓகேவா, அடுத்து கொய்யா கனி, அடுத்து பாவிய கொத்து, ஓகே, அடுத்து பள்ளி பறவைகள், அடுத்து வந்து நூறாசிரியம். இதெல்லாம் கொஷினில் கேட்டிருப்பாங்க. நூறாசிரியம். வேறு என்ன கேட்டிருப்பாங்கன்னா வேறு என்ன முக்கியம்னா இந்த மகபுக வஞ்சி, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது இதெல்லாம். அப்புறம் வந்து ஐயை, ஓகே, அதுவும் முக்கியம். அப்புறம் வந்து உலகியல் 100, ஓகே, இதெல்லாம் வந்து இவர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை, இதுவும் முக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள். மொத்தம் 35 நூல் எழுதியிருப்பார். நான் அது கொடுத்துருப்பேன் புக்கில், வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் அந்த வீடியோவில். ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டுகள் எல்லாமே நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இவரை பற்றி ஒரு முக்கியமான அவுட்லைன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகேவா? ஒரு கிளியர் கட்டான தெளிவு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம். ஓகே, ஸோ பார்த்தோம் சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருப்பார். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? இவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். அடுத்து துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. முடியரசன், ஓகே, இல்லை மீரானா மீரா, வி ராமச்சந்திரன். ஓகேவா? அடுத்து வந்து பெருஞ்சித்திரனார் என்ன சொல்லுவோம்? இப்போ தான் பார்த்தோம், தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்கிறோம். ஊவேசா வந்து தமிழ் தாத்தா, ராபி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர், திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். ஓகேவா? பெருஞ்சித்திரனார் பாருங்கள், தனித்தமிழ் இயக்க மறவர். துரைமாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் யார்? பெருஞ்சித்திரனார். சுரதா வந்து ராஜகோபாலன். ஓகே, பாரதிதாசன் வந்து சுப்புரத்தினம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து இது வந்து என்னென்னா இந்த கவிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. அதனால் அது வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுனா இது பாருங்கள் ஒரு நிமிஷம். வைதருப்பம் அப்படின்னா ஆசுக்கவி. ஓகேவா? இந்த கவிகள்லாம் என்னென்ன ஒரு கொஷின் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து கௌடம் அப்படின்னா வந்து மதுரகவி, பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரக்கவி, மாகதம் அப்படின்னா வித்தாரக்கவி. ஓகேயா? வைதருப்பம் அப்படின்னா ஆசுக்கவி, கௌடம் அப்படின்னா மதுரகவி, பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரக்கவி, மாகதம் அப்படின்னா ஆசுக்கவி. ஓகே, இது படிச்சுக்கோங்க. அதே தான் திருப்பியும் கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், வைதருப்பம் ஆசுகவி, கௌடம் மதுரகவி, பாஞ்சாலம் சித்திரக்கவி, மாகதம் வித்தாரக்கவி. அடுத்து மாகதம் அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்க? வித்தாரக்கவி. பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாருங்கள், வித்தாரக்கவினா என்ன? தொடர்நிலை செயலும் தூய காப்பியங்களையும் இயற்றியவர் தான் வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லுவது. ஓகேவா? ஸோ தொடர்நிலை செயலும் தூய காப்பியங்களும் இயற்றப்படுபவர் யார்? வித்தாரக்கவி. இங்கே பாருங்கள், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதுரகவி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஓசை நலம் சிறக்க பாடுபவர். ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வந்து மதுரகவி. வித்தாரக்கவி அப்படின்னா தொடர்நிலை செயலும் தூய காவியங்களும் இயற்றுபவர்.
அடுத்து ஆசுகவி அப்படின்னா பாடு என கூறியவுடன் பாடுவார். பாடு அப்படின்னு சொன்னோன்னே பாடுறவங்க வந்து ஆசுகவி. பாவலரேறு அப்படின்னா இந்த 4 வகையான கவிகளையும் பாட வல்லவர் யாருன்னா பாவலரேறு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பட்டம் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அதாவது என்ன மதுரகவி, இன்னொன்று வந்து என்ன சித்திரக்கவின்னு ஒன்று இருக்கும்ல, ஓவியம் நல்லா வரைவாங்கள்ல, அது பாஞ்சாலம் சித்திரக்கவின்னு பார்த்தோமா. ஸோ அப்போ இந்த 4 வகை கவிகளும் பாட வல்லவராக இருக்கிறவரை தான் பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் தான் பெருஞ்சித்திரனாருக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை தான் தேவநேய பாவாணர் அவர்கள் அந்த பேரை அவருக்கு சூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த மதுரகவி, வித்தாரகவி, ஆசுகவி இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இவருக்கு இடையில தான் இருந்திருக்குது. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரியும். மாகதம் அப்படின்னா வித்தாரகவி, வைதரபம் அப்படின்னா ஆசுகவி, அதாவது ஆசுகவி அப்படின்னா சொன்னோன்னு பாடுறவங்க, கௌடம் அப்படின்னா வந்து மதுரகவி, பாஞ்சாலம் சித்திரக்கவி, மாகதம் ஆசுகவி, மாகதம் வந்து வித்தாரகவி. ஸோ இப்போ வித்தாரகவினா என்ன, தொடர்நிலை செயல் பாடுறவங்க. மதுரகவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர்கள். ஓகேவா, அடுத்து பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நான் மீ ராமச்சந்திரன் சொல்லிட்டேன், மீ ராஜேந்திரன். அது எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு, அதனால தான் மாற்றி சொல்லிட்டேன், மீ ராஜேந்திரன். அடுத்து பாருங்கள், நான் பிச்சமூர்த்தி வந்து அன்னமெடுத்துவது கிடையாது. பாரதியார் வந்து இந்தியா விஜயா, இது கரெக்டு தான். பெருஞ்சித்திரனார் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம், இதுவும் கரெக்டு தான். மீரா வந்து நவ இந்தியா கிடையாது. ஆக்சுவலாக நான் பிச்சமூர்த்தி தான் நவ இந்தியா ஹனுமான், மீரா வந்து அன்னம் விடுத்துவது, இது அப்படியே மாற்றியிருக்கு. அப்போ இதுவும் தப்பு, 1ம் 4ம் தப்பு. ஓகேவா, இப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, தவறான இணையை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1ம் 4ம் தப்புனா ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா, அதை கரெக்டாக போடணும். தவறானதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்களா, சரியானதுன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக போடணும். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் என்ன? அவருடைய இதழ் என்ன? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழினம். 2022 கேட்டிருக்காங்க. இதெல்லாமே மித்த இருக்குல்ல, இந்த ஐயை, கனிச்சாறு, மணிமொழி மாலை, பறவைகளும் குஞ்சுகளுக்கு, பாவிய கொத்து, இதெல்லாம் இவருடைய நூல்கள். ஓகே, அடுத்து வந்து பகுத்தறிவு கவிராயர் யாரை சொல்லுவோம், உருமடை நாராயண கவி. சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க, இது கரெக்டு தான். உவமை கவிஞர் யார், சுரதாவை தான் சொல்லுவோம். அப்போ இங்கே பெருஞ்சித்திரனாரும் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. காந்திய கவிஞர் யார், நாமக்கல் கவிஞர் தான், இது கரெக்டு. புரட்சி கவிஞர் யார், பாரதி தாசன் சொல்லுவோம். அப்போ இது வந்து தப்பு. இங்கே என்ன சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க, அப்போ 1ம் 3ம் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. உலக தமிழிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடப்பட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் பெயர் என்ன? ஸோ அப்போ தமிழ் சிட்டு, இந்தியா வந்து பாரதியாரோடது, குயில் பாரதிதாசனோடது. ஓகேவா, தமிழ் சிட்டு வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களோடது. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், 2013 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை கரெக்டு. அந்த பரமார்த்த குரு கதை வந்து என்ன நூலுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து தேவநேயப்பாவனர் தமிழர் திருமணம், திருவிக்கா சைவத்திரவு, பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. தமிழ்ச்சோலை வந்து ஆக்சுவலாக திருவிக்காவோடது. ஓகேவா, அப்போ அது தப்பு. அடுத்து பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு. ஓகேவா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகபுக வஞ்சி, இதெல்லாம் நூல்கள். சுரதா வந்து தேன்மலை, முடியரசன் வந்து காவிய பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. அடுத்து பாருங்கள், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் அப்படின்றது நாமக்கல் கவிஞர், பாவிய கொத்து பாவலரேறு, கண்ணன் பாட்டு பாரதியார். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழ்வருவனவற்றுள் கண்ணதாசன் இயற்றாத நூல் இது? ஸோ 1000 தீபங்கேற்கனி அவரோட தான், ராஜதண்டனை நாடக நூல் அவரோட தான், மாங்கனி அவரோட தான், கொய்யாக்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ கொய்யாக்கனி வந்து யாரோடது, பாவலரேரோடது.
உரிய விடையை தேர்க. தமிழ் படித்தால் அறம் பெருகும் அப்படின்னு சொல்லி தமிழ் படித்தால் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த வீடியோவில் இருக்கும், அதை பாருங்கள். தமிழ் படித்தால் அப்படின்னு ஒரு 4 லைன் இருக்கும். அப்போ தமிழ் படித்தால் அறம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் அறம் பெருகும் சொன்னவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவிய கொத்து, பள்ளிப்பறவை, கொய்யாக்கனி இதெல்லாம் அவருடைய நூல்கள். ஓகே, எழுதாத நூலுன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி திட்டு வந்து அவரோடது கிடையாது. அடுத்து, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று இது. இல்லாத ஒன்றுனா கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் அவரோட தான். கள்ளிக்குடி மகாகாவியம் அவரோட கிடையாது. இது வந்து கண்ணதாசனோடது. ஓகே. அடுத்து, கொய்யாக்கனி நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாடல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக நியூ புக்கில் உள்ள கொஷின் தான். நமக்கு இந்த தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பாடல் இருக்குமா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கட்டுங்கடி, அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் உள்ள லைன் தான் இது. ஓகேவா? ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. என் தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் தான். 2013 கேட்டிருக்காங்க பாருங்கள். வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்னும் தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். இந்த லைன் வந்து அப்படியே 10th புக்கில் இருக்கும். இந்த லைனு அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேவா? ஏதோ திருப்பி அகெயின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி அதை திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். அகெயின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ போன லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 2025 கேட்ட ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ என்ன பாருங்கள், பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ். அப்போ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் வந்து அவரோடது. தேசபக்தன் வந்து அவரோடது கிடையாது, திருவிகாவோடது. ஓகேவா? ஸோ அப்போ நடத்தப்படாத இதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் ஆன்சர். ஓகே. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக கேட்ட கொஷின் பாருங்கள். அதுலேயும் அந்த இதழ்கள் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 30+ கொஷின்ஸ் கிட்ட வந்து பார்த்துருக்கோம். அதிகமாக எப்படி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, நூல்களில் மீது முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே பார்த்தா வந்து தெரியும். ஓகேவா? ஸோ பெருஞ்சித்திரனார் அவர்கள் பற்றி நல்லா படிச்சுட்டு இந்த கொஷின் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வெளியில் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடையாது. அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க வீடியோவில் உள்ள அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இயர் எல்லாமே மறக்காமல் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் நின்றும். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.